சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுந்தரி, சுந்தரி, சுந்தரி. என்னம்மா, என்னாச்சு? தூங்கலையா நீங்க? இல்ல சுந்தரி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவுமா? ஐயப்பன் கேஸ்ல நான் ஆஜராகிறேன். ரொம்ப சந்தோஷமா. இததாம்மா நானும் எதிர்பார்த்தேன். நாம இந்த கேஸை எடுத்து நடத்தி எப்படியாவது ஐயப்பனை வெளியில கொண்டு வந்துடணும். சரிங்கம்மா, நீங்க ஒத்துக்கிட்டதே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. கண்டிப்பா மாமா வெளியே வந்துருவாரு. என்னாச்சுமா? நல்ல செய்தியை சொல்லிட்டு நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்க. வேற ஏதாவது பிரச்சனையாமா? இல்ல சுந்தரி, எனக்கு லதா பேசினதை எல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு லதாவை பத்தி கெட்ட கெட்ட கனவா வருது. அவங்க தப்பா ஏதாவது முடிவெடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஐயப்பனை நாம வெளியில கொண்டு வரணும். அப்படிலாம் லதாக்கா எதுவும் பண்ண மாட்டாங்கம்மா. நீங்க சம்மதிச்சீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிம்மதியா அவங்க தூங்குவாங்க. இருங்கம்மா, நான் இப்பவே கால் பண்ணி சொல்றேன். என்ன சுந்தரி, தமிழ் இன்னும் தூங்காம இருக்கா? வாங்கம்மா, போய் பார்க்கலாம். மாஸ்டர், நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுக்கலாமே. ஓகே, வா 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 வா. இப்படி எடுங்க மாஸ்டர். ஓகேவா? மாஸ்டர் இப்படி. அப்படியா? இப்படியா? இப்படி. இதுவும் சூப்பர், நல்லா இருக்கு. மாஸ்டர், நீங்க ரொம்ப ஜாலியா என் கூட விளையாடுறதுனாலதான் நான் உங்ககிட்ட வந்து தூங்குறேன்னு சொல்றேன் மாஸ்டர். அப்படியா? ஆமா மாஸ்டர், உங்க ரூம்ல தான் அவன் 2 பேரும் ஜாலியா இருக்க முடியுது. வெளியே எல்லாரும் ஏதாவது பிரச்சனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் என் கூட விளையாட வர்றதே இல்ல. என்னடா பண்றது? வீடுன்னா அப்படித்தான் இருக்கும். சரி வா, இங்கேயே தூங்கலாம். காலையில சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும்ல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மாஸ்டர், இன்னும் கொஞ்சம் செல்ஃபி எடுக்கலாம். நாளைக்கு எடுக்கலாம். பாரா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட்டா தூங்கினா உடம்புக்கு நல்லது இல்ல. அப்புறம் அம்மா திட்டுவாங்க. ஸ்கூலுக்கும் லேட் ஆயிடும். அதெல்லாம் திட்ட மாட்டாங்க மாஸ்டர். நான் கடைக்கடன் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு வந்துடுவேன். சரி வாங்க என் செல்லம், பாடுங்க. வாங்க மாஸ்டர், வாங்க வாங்க வாங்க. நான் உங்க நெஞ்சு மேலே படுத்து தூங்கட்டா? வாடா. மாஸ்டர், நீங்க கதை சொல்லுங்க, நான் கேட்டுட்டே தூங்குறேன். கதையா? சரி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள உன்ன மாதிரி ஒரு குட்டி தேவதை இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த தேவதைக்கு எப்ப பார்த்தாலும் வெளியே போகணும்னு ரொம்ப ஆசையா. என்ன சுந்தரி, அவன் மேல இவ இவ்ளோ அட்டாச்மெண்டா இருக்கா? நீ ஏன் குழந்தைய அவன் கூட தூங்க விட்ட? தூரமா இருந்தப்பவே அவனை விட்டுட்டு இவ வர மாட்டேன்னா இப்ப இப்படி பழக விட்டா எப்படி அவளை நீ மாத்துவ? இப்போதைக்கு இருக்கட்டுமா, மாமா பிரச்சனை முடியட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இது குழந்தை விஷயம் சுந்தரி. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாத. அதுக்குன்னு இதை இப்படியே தொடரவும் விட்டுறாத. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ஐயப்பன் மாமா கேஸ் முடிஞ்ச உடனே இந்த கார்த்தியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்.